ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனுராஜ் மனோகரோட நரிவேட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் டொவினோ தாமஸ், சேரன், சூரஜ் வெஞ்சரமோடு, பிரியம்பதா கிருஷ்ணன் முக்கிய லீடாக நடிச்சிருக்காங்க. இது 2003 கேரளாவில் இருக்கிற வயநாட்டில் நடந்த முதங்கா சம்பவத்தோட இன்ஸ்பிரேஷன் வளர்ந்த கதை. அது எதிர்ப்பு தெரிவித்த ஆதிவாசிங்க போலீஸ் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளான உண்மை சம்பவம். இதோட கதையில போலீஸ் கான்ஸ்டபிளான வர்கீஸ் வயநாடு போலீஸ் பட்டாலியனோட ஒரு பகுதியாக இருக்காரு. அது அங்கே நில உரிமைக்காக போராடுற ட்ரைபல்ஸை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்துறதுக்கான போலீஸ் ஃபோர்ஸ். அங்கே ஆதிவாசி ஜனங்களோட தலைவருங்க எல்லாம் ஒன்று கூடி போராட்டம் பண்றதுக்கு ஒரு இடத்துல குவிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வர்கீஸ் அந்த இடத்துக்கு போகும்போது பல சம்பவங்கள் நடக்குது. திடீர்னு வர்கீஸை போலீஸ் தேடுது. அவர் போலீஸ்ல இருக்கும்போது அவங்க எதுக்கு அவரை தேடணும், அந்த இடத்துல என்னதான் நடந்ததுன்னு சொல்ல வரதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் லீனியர் மோட்ல நரிவேட்டையோட ஆரம்ப பகுதிங்க வர்கீஸோட இன்ட்ரடக்ஷன்ல ரொம்பவே மெதுவா தொடங்குது. அவருக்கு எந்த வேலையும் செட் ஆகாம இருக்கிறது, அடுத்து ரொமான்ஸ் பாட்டுன்னு போகுது. கடைசியா கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து பிரிஞ்சு கான்ஸ்டபிள் வேலையில சேர்ந்த உடனே தான் கதை பிக்கப் ஆகுது. ட்ரைபல்ஸோட கதை, அவங்க மேல இறங்குற போலீஸ் வன்முறை, அடிமட்ட போலீஸோட நிலைமை, அரசியல் சதுரங்கன்னு சுவாரஸ்யமா தான் போகுது. படத்துல பாலிடிக்ஸ் நடி அதிகமா இருக்கு. போலீஸ் சிஸ்டத்துல இருக்கிற விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆக சீட்ல நெளிய ஆரம்பிப்போம். நம்ம டைரக்டர் சேரன் கேசவதாஸ் கேரக்டர்ல போலீஸ் தலைமை அதிகாரியா முதல்ல நல்லவரா தெரிவாரு. ஆனா போக போக அவரோட இன்னொரு மோசமான பக்கம் தெரிய வருது. வர்கீஸுக்கு இது கூடவே ட்ரைபல் இஷ்யூ பத்தின நாணோதியம் வருது. ஆனா அது கதையில ரொம்ப லேட்டா வருது. உடனே அவர் டிராமாட்டிக்கா மாறிடுறாரு. இதை ஏத்துக்கிட்டா படத்தை மேலும் ரசிக்கலாம். ஏன்னா போலீஸும் ட்ரைபல்ஸும் கடைசியா எதிரெதிரா நிற்கும்போது டொவினோ தாமஸ் சூப்பரா பண்ணிருப்பாரு. இந்த இடத்தை பிரில்லியண்டா கேமரால பதிவு பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் டென்ஷனை ஏத்துறதுக்கு சரியா கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த போலீஸ் ப்ரொசீஜரல் படங்க மாதிரி டென்ஷனை பில்டப் பண்ண தடுமாறலாம். பெரிய பிளாட் ட்விஸ்ட் வரது நமக்கு முன்னாடியே தெரிய வரலாம். செகண்ட் ஹாஃப்ல எமோஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா நரிவேட்டையில் இருக்கிற ஸ்பெஷல் கதை முழுக்க அங்கங்க விட்ட விஷயங்களை கடைசியில சரியா சேர்த்ததுதான். பெர்ஃபார்மன்ஸ்ல டொவினோ தாமஸ் கேரக்டர் டிசைன் பண்ணவர் போலீஸ் புரூட்டாலிட்டியோட யதார்த்தத்தை எக்ஸ்போஸ் பண்ற அந்த வெர்ஷனை இம்ப்ரெசிவா கொடுத்திருக்காரு. ஆனா அவரோட ஆரம்ப கேரக்டரைசேஷனை ரொம்ப இன்சென்சிட்டிவா அமைச்சிருக்காரு. அடுத்து பஷீரா நடிக்கிற சூரஜ் வெஞ்சரமோடு, இவர் ரொம்ப இயல்பா ஒரு இம்பாக்ட் கொடுக்கிற ரோல்ல நடிச்சிருக்காரு. நம்ம டைரக்டர் சேரன் போலீஸ் ஹெட்டா வரது நல்ல செலக்ஷன். அவரோட பாடி லாங்குவேஜும் ஓன் டப்பிங்கும் ஒரு ஜெனியூனிட்டியா கொடுக்குது. ஆர்யா சலீம் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்களோ அதை கன்வின்சிங்கா கொடுத்திருக்காங்க. நரிவேட்டை 20 வருஷங்க முன்ன நடந்த ரொம்ப கொடூரமான போலீஸ் அட்டூழியங்கள்ல ஒண்ணு திரும்பவும் நம்ம கண் முன்ன கொண்டு வரதுக்கான ஒரு தீவிர முயற்சி தான். கிளைமேக்ஸ்ல நடந்த விஷயம் நிஜமா நடந்திருக்கலாம். அதனால ஒரு கியூரியாசிட்டிக்காகவும் ரியலிஸ்டிக்கா பிடிச்சிருக்கிறதுக்காகவும் ஆர்டிஸ்டுங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் இந்த நரிவேட்டையை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த மலையாள படம் தமிழ் டப்ல நம்ம ஊர் தியேட்டருங்களே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.